நண்பர்களே வயக்காட்டு சாப்பாடு சாப்பிட வாங்க. கிணத்துல கோரின சுத்தமான தண்ணி தொழில் ஜம்முன்னு தெளிச்சான். போதுமா? அப்புறம் முத்துவட்டி வீட்டுல உள்ள கருவாட்டு குழம்பு தட்டுல தப்பட சாப்பாடு தட்டுல பஸ்ட் சாப்பாடு தட்டு கஞ்சா சோறா கஞ்சி சரி. அப்புறம் இதான் கருவாட்டு குழம்பு அப்படிதானே. அடுத்து எங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த கஞ்சி வீட்டுல இருந்து கொண்டு வந்த கஞ்சி சரி தட்டு. அப்புறம் அது ஏன்டி பண்ண நினைக்கிறேன் சொர அதுல என்ன இருக்கு? வீட்டுல உள்ள சாம்பார் பருப்பு குழம்பு. எங்க வீட்லயும் சாம்பார் தான். ஊத்து அப்புறம் உள்ள ஊத்து ஒத்தையில படம் கருவாட்டு கூட்ட நல்லா இருக்கு. அத ஓரமா இதுல வையில இல்ல தட்டு. அப்புறம் இந்த வாளி ஓபன் பண்ணல. இது என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? வீட்ல உள்ள வெறுவாளி முட்டை ஆமா. இத மட்டும் இங்க தந்துருங்க. இத தட்டுங்க. அதே ஒரு முக்குல வைங்க. சோழி இருக்க உள்ள வை கேட்டுக்குள்ள வை. பாருங்க முட்டை நல்லா சூப்பரா இருக்கு. முட்டை எப்படி தங்கணும் அப்படின்னா முட்டை வந்து இப்படி எடுத்து அப்படியே என்ன தந்துட்டு அப்படி எடுத்துட்டு மொத்தம் அடி வச்சு அந்த வாயில போடணும். உள்ள தட்டுங்க வெளுத்து போடுவேன். சாப்பிடுவோமா? சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? உப்பே போடல எப்படி டேஸ்ட் தெரியும்? உப்பு போட்டு விடல. நம்ம கதநாளத்துல வாங்கின சுத்தமான உப்பு போட போறோம். இவ்வளவு ஏதாவது நீளம் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன் உப்புல. சரி பாதிக்கு அங்க போடல. குறைய போடு. இங்க நிறைய இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால உப்பு போட்டு திங்கம்டானுவேன். அப்படியே பாதியில போடுங்க, பாதிக்கு அங்க போடுங்க. ஆமா சரி எல்லாரும் சாப்பிடுவாங்க சொந்தங்களே. ஆமா வகை வகையான சாப்பாடு இன்னைக்கு. சரி பாப்பா மூக்கு நல்லா பாப்பா எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. அதே